மாண்புமிகு நிதியமைச்சர் அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நிதியமைச்சர், மதிப்பிற்குரிய நிதித்துறை செயலாளர் மற்றும் செயலாளர் செயலகம் ஆகியோரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தற்போது நம்முடைய அரசினுடைய வெள்ளை அறிக்கை வெளியீடு செய்யப்பட உள்ளது. தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தற்போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விளக்க காட்சியை காண்பிக்க உள்ளார். சார், ஓவர் டு யூ சார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தலின்படி தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை. Alongside with me, Financial Secretary Siddiq sir and his team, and I like to welcome all of you for this white paper release date. ஸோ வி வில் கோ வித் ப்ரெசன்டேஷன். நான் ஒரு ப்ரெசன்டேஷன் வாயிலாக உங்களுக்கு எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்றோம். ஸோ ஒரு ஸ்லைடும் இங்கே ப்ளே பண்ணுவாங்க. அதோட ஒரு ப்ரீஃப் நான் இங்கே ஒரு ஸ்லைடு பற்றி நான் கண்டினியூ பண்ணுவேன். ஒன்ஸ் அது ஒரு 20 to 21 ஸ்லைட்ஸ் இருக்குது. அந்த 21 ஸ்லைட்ஸ் முடிஞ்ச பிறகு வி வில் கண்டினியூ வித் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ டில் தென் ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். தேங்க்யூ. You go to the first slide. First slide. Okay. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. So why this white paper? இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். இது முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் ஆதாரங்களின் அடிப்படையிலும் உருவாக்கப்பட்ட ஒரு பகுப்பாய்வு கட்டமைப்பாகும். இங்கு இடம்பெறும் ஒவ்வொரு எண்ணிக்கையும் சரிபார்க்கப்பட்ட போது ஆவணங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் பட்ஜெட் ஆவணங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் சிஏஜி சான்றெழுத்து தணிக்கை தரவுகள். இங்கு இடம்பெற்றுள்ள தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. இவை அனைத்தும் மாநில அரசின் சொந்தமாக தணிக்கை செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ பதிவுகள். ஏன் இந்த 5 ஆண்டு காலப்பகுதி மட்டும்? அதைவிட நீண்ட காலத்தை அல்ல. கொரோனா போர் தொற்றுக்கு பிறகு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தொடக்க நிலையிலிருந்து பயணத்தை தொடங்கின. ஒரே மாதிரியான வெளிப்புற அதிர்வுகளை எதிர்கொண்டன. ஆகவே 2021-22 முதல் 25-26 வரையிலான காலப்பகுதியை கர்நாடகா, மகாராஷ்டிரா
குஜராத் போன்ற ஒத்த தொழில்துறை அமைப்பும் பொருளாதார அளவும் கொண்ட மாநிலங்களுடன் நியாயமான ஒப்பீடு செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாகும். இந்த ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்பு என்னவென்றால், அந்த மாநிலங்கள் மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. திருக்குறள் 478 கூறுவது போல், வருவாய் குறைவாக இருப்பதிலும் தீமை இல்லை, செலவுகளை அளவுக்கு மீறாமல் இருந்தால் போதும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இதுக்கு குட்டி ஸ்டோரி, ஒரு இதுக்கு ஸ்லைடுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு புயலால் 4 அண்டை வீட்டாரின் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின என்று நினைத்து பாருங்கள். அப்போது யாருடைய வீடு பெரிது என்பதை பார்த்து மதிப்பிடுவதை நியாயமான ஒப்பீடு அல்ல. வெள்ளம் வடிந்த பிறகு யார் தங்கள் வீட்டை விரைவாக சீரமைத்து மீட்டு எடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 4 பேரில் 3 அதை செய்தார்கள், நாம் செய்யவில்லை. Next slide. Next. This slide is about 5-year physical snapshot from 2021, 22 to 25 to 26 pre-account. இந்த ஒரே அட்டைவணை முழு கதையும் ஒரே பார்வையிலே சொல்லிவிடுகிறது. ஒவ்வொரு வரியும் இந்த காலப்பகுதியின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை படித்து பாருங்கள். வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத அதிகபட்சம். சொந்த வரி வசூல் முயற்சி 5.45% குறைந்துள்ளது. இதுவரை இல்லாத குறைந்தபட்சம். மூலதன செலவு 1.44% குறைந்துள்ளது. இது ஒப்பிடும்போது மாநிலங்களில் மிக குறைவு. கட்டாய செலவுகள் 64.4 உயர்ந்துள்ளன. இது ஒப்பிடும் மாநிலங்களில் மிகவும் அதிகம். கடன் 28.3% அளவிலேயே நிலைத்துள்ளது. எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. மேலும் FRBM சட்டத்தின் 3% பற்றாக்குறை வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் மீறப்பட்டுள்ளது. ஒரு உதாரணம், 5 ஆண்டுகளாக ஒருவரின் ஆண்டு உடலை அறிக்கையில் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, உடல் எடை மற்றும் கொலஸ்ட்ரால் ஆகிய அனைத்தும் தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே இருந்தால் ஒரு அளவில் மட்டுமே கவலைக்குரியதாக ஆகலாம். ஆனால் அனைத்தும் ஒரே நேரத்தில் தவறான திசையில் நகர்ந்தால் அது வெறும் கவலை அல்ல, அது ஒரு தெளிவான நோய் அறிதல். நெக்ஸ்ட் ஸ்லைட். So this slide is about 6 key numbers. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நீங்கள் 6 எண்கள் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் இந்த 6 எண்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் ரூபாய் 22.8 பைசா வட்டி செல்வதற்கே செல்கிறது. வருவாயில் 64.4 ஏற்கனவே கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த புதிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பே அது செலவாகிவிடுகிறது. மேலும் தலைப்பு செய்திகளில் தோன்றும் எண்ணிக்கை மறைத்துவிடும் முக்கியமான உண்மை, பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு
13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் நிதிநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லது முழுகி கொண்டு இருக்கிறதா என்பதை வங்கி கணக்கு புத்தகம் ஒரு நொடியில் சொல்லிவிடும். ஸ்லைட் 5. இந்த இதில் கட்டாயம் செலவுன்னு ஒன்று வருது இல்லையா, அதனால் என்ன அர்த்தம்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து வட்டிக்காக செலவு பண்ணுறது, சேலரிஸ்க்காக செலவு பண்ணுறது, பென்ஷன்ஸ்க்காக செலவு பண்ணுறது, இந்த மூணு ஐட்டம் டுகெதர், அது 3 ஐட்டம் மட்டுமே 64% வந்து வருவாயிலேருந்து 66% வருது. அந்த 3 ஐட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டிங்களா? ஓகே. ஸோ சஸ்டைனபிள் டெப்ட் நியர்லி டபுள்ட் இன் 5 years. நெக்ஸ்ட் ஸ்லைட் அதை பற்றி பேசுகிறோம். இந்த முழு ஆவணத்திலே மிக முக்கியமான ஒரு உண்மை கவனியுங்கள். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்து உள்ளது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 years சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. கடன் ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. இது நாம் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கான கடன் வாங்குகிறோம் என்பதற்கான தெளிவான சான்றாகும். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ₹1 கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. குஜராத் 17.6, மகாராஷ்டிரா 19.7, கர்நாடகா 23.4 என்ற அளவில் உள்ளன. ஆனால் தமிழ்நாடு 28.3% என்ற நிலையிலேயே உள்ளது. இது பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படும் 20% வரம்பை மிகவும் தாண்டி உள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வீடு கட்டப்பட்டதிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அதிலும் அந்த கடன் புதிய சொத்துக்களை உருவாக்க அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தி உள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ 6th ஸ்லைட், இன்ட்ரெஸ்ட் நவ் க்ரௌட்ஸ் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்லைடில் நம்ம இப்போ ப்ரீஃப் பண்ணுறேன். இது அனைவரையும் கவலைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு நிதி சார்ந்த அசாதாரண நிலை. நமது ஆண்டு வட்டி செலவு ரூபாய் 67,050 கோடியாக உயர்ந்து மாநிலத்தின் மொத்த மூலதன செலவை திட்டமான ரூபாய் 50,911 கோடியாக தெளிவாக மிஞ்சியுள்ளது. அதாவது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக செலவிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கடந்த கால கடன்களில் வட்டியை செலுத்துவதற்காக ரூபாய் 1.32 செலவாகிறது. இந்த நிலை முதலாக 2017-18 ஆண்டில் உருவானது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடைவெளி மேலும் விரைவடைந்து கொண்டே வருகிறது. தற்போது வட்டி செலவு மொத்தம் வருவாயில் 22.8 உள்ளது. இது விகிதம் கர்நாடகாவில் 16.4%, குஜராத்தில் 12%, மகாராஷ்டிராவில் வெறும் 10.3 மட்டுமே. மேலும் தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாயில் 34.8 வட்டி செலவிற்கே செல்கிறது. அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வசூல் இயந்திரம் ஈட்டும் ஒவ்வொரு 3 ரூபாயிலும் 1க்கு அதிகமான தொகை எந்த ஒரு நலத்திட்டத்திற்கும் ஒதுக்கப்படுவதற்கு முன்பே பழைய கடன்களின் வட்டி செலுத்துவதில் கரைந்து விடுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வட்டி செலவு 61% அதிகரித்து உள்ளது.
ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தில் மாதந்தோறும் செலுத்தும் கடன் வட்டி குழந்தைகளின் கல்விக்காக செலவிடும் தொகையை விட அதிகமாகிவிட்டது என்று நினைத்து பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் வீட்டை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட முழு பட்ஜெட்டையும் அது மிஞ்சிவிட்டது. அதாவது கடந்த காலத்தின் சுமை எதிர்காலத்திற்கான முதலீட்டை விழுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்லைட் 7. ஸ்ட்ரக்சரல் ரெவென்யூ டெபிசிட் ஹையஸ்ட் எவர் ரெக்கார்ட். நமது வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜிஎஸ்டிபியின் 2.22% ஆகும். மேலும் இது வரலாற்றிலே இல்லாத உச்ச அளவாகும். இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அது பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது அதற்கு ஒப்பான எந்த வெளிப்புற அதிர்ச்சியும் காரணமாக இல்லை. இதன் பொருள் மிகவும் தெளிவானது. நம் சொத்துக்கள் உருவாவதற்காக அல்ல, அன்றாட நிர்வாக செலவுகளை சமாளிப்பதற்காகவே கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தற்காலிக பிரச்சனை அல்ல. 2013-14 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து காணப்படும் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனையாகும். மேலும் இங்கு ஒரு நம்பகத்தன்மை சிக்கலும் உள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை முழுமையாக நீக்குவதற்கான காலக்கெடுவை முந்தைய ஆட்சிகள் நிதி பொறுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து 8 முறை தள்ளிப்படப்பட்டுள்ளன. 2009, 2011, 2012, 2017, 2020, 2022, 2024, 2026, இப்போது 2027 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் போகும் நிலை உள்ளது. இதற்கிடையில் குஜராத் வருவாய் உபரியுடன் செயல்படுகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வருவாய் செலவு கணக்கில் கிட்டத்தட்ட சமநிலையை பேணிக்கின்றன. இந்த குறிப்பீடில் தமிழ்நாடு அவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றுவிட்டது. ஒரு உதாரணம், வீடு வாங்குவதற்காக கடன் எடுத்தால் இறுதியில் உங்களிடம் ஒரு வீடு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான கடன் எடுத்தால் இறுதியில் எஞ்சுவது கடன் மட்டுமே. மேலும் வங்கியிடம் கடனை திருப்பி செலுத்தும் தேதியை 8 முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குறுதியை மீறினால் நம்பிக்கை எவ்வாறு இழக்கப்படுகிறது என்பதற்கான சிறந்த உதாரணம் இதுவே. Slide 8. Own tax effort at historic low, a policy failure. ஸோ அந்த ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒரு காலத்தில் வருவாய் திரட்டலில் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருந்தது தமிழ்நாடு. 2006-7 ஆண்டில் நமது சொந்த வரி வருவாய் ஜிஎஸ்டிபின் 8.94 என்ற உச்ச நிலையை எட்டியது. ஆனால் இன்று அது வெறும் 5.45% குறைந்துள்ளது. இது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. நமது சொந்த உச்ச நிலையை அடிப்படையை கொண்டு கணக்கிட்டால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 1.23 லட்சம் கோடி வருவாயை நாம் இழந்து வருகிறோம். இது மாநிலத்தின் மொத்த நிதி பற்றாக்குறையின் சுமார் 90% அளவுக்கு சமமான தொகையாகும். இங்கு ஒரு உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். 2022, 23 மற்றும் 23-24 ஆண்டுகளில் இந்த விகிதம் தற்காலிகமாக 6.33% மற்றும் 6.22 உயர்ந்தது. ஆனால் இது உண்மையான நிர்வாக சீர்திருத்தங்களின் விளைவு அல்ல. கொரோனா காலத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த வருவாய்கள் பின்னர் கணக்கில் சேர்க்கப்பட்டதன் தாக்கம் அது. அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த நாம் தவறிவிட்டோம். இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனங்கள். 2, முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3, மதுபான வருவாய் எக்ஸைஸ்,
ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. 4. சுரங்கத்துறை மைனிங். பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள், 4 ஓட்டைகள் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியை போல அதில் மேலும் தண்ணீர் ஊற்றுவது, அதாவது புதிய வரிகள் விதிப்பது தீர்வு ஆகாது. முதலில் அந்த 4 ஓட்டைகளையும் அடைக்க வேண்டும். Move on to the next slide, slide 9. Revenue receipts and central transfer. தமிழ்நாடு 2 முக்கிய வழிகளின் மூலம் மத்திய அரசை சார்ந்துள்ளது. முதலாவது, மத்திய வரி பகிர்வில் நமக்கு கிடைக்கும் பங்கு. 10வது நிதிக்குழு காலத்தில் அது 6.64% இருந்தது. இன்று அது 4.097 குறைந்துள்ளது. மேலும் ரூபாய் 56,819 கோடி அளவிலான நமது பங்கின் வளர்ச்சி ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் வரி பகிர்வு ஃபார்முலா, வருமான இடைவெளி இன்கம் டிஸ்டன்ஸ், மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு போன்ற காரணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகும். இவற்றின் மீது மாநிலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதையும் விட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒன்றிய அரசு தற்போது அதிக அளவில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக வருவாய் திரட்டுகிறது. இந்த வருவாய் மாநிலங்களுடன் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் மாநிலங்களுக்கு பகிரப்படும் மொத்த வரி நிதி குளம் டிவைசபிள் பூல் தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. இரண்டாவது, உதவித்தொகைகள் கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட். ஜிஎஸ்டி இழப்பீடு செஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் திட்டம் 2022 ஜூன் மாதத்தில் முடிவடைந்த பின் இந்த உதவித்தொகைகள் கணிசமாக குறைந்துவிட்டன. உண்மையில் இந்த இழப்பீடு காலம் மாநிலங்கள் தங்களது வரி வசூல் அமைப்பை மேம்படுத்திக் கொள்ள 5 ஆண்டுகள் வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு காலமாக இருந்தது. ஆனால் நம் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இவை அனைத்தும் கூறிய பிறகும் ஒரு உதாரணம், ஒரு கூட்டு குடும்பத்தில் பொது குடும்ப நிதியில் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். மேலும் முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பரிசு இப்போது நீங்கள் ஏற்க முடியாத ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அதே குடும்பத்தில் தங்களது சொந்த வியாபாரத்தை திறம்பட நடத்திய சகோதரர்கள் இன்னும் முன்னேறுகிறார்கள் என்பது உண்மை. ஸ்லைட் 10. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சார் சொன்ன மாதிரி 64.4 ஆஃப் ரெவென்யூ ப்ரீஎம்ப்டட். இது ரூபாய் 100 வருவாய் எடுத்துக்கொண்டு எளிமையாக விளக்குகிறேன். முதலில் வட்டி, ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் போன்று நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலவுகள் ரூபாய் 64.40 எடுத்துக்கொள்கிறேன். அதாவது வெறும் எதையும் செய்யும் முன்பே அந்த தொகை முழுவதும் செலவாகிவிடுகிறது. அதன் பின் வெளிப்படையாக அதிகம் தெரியாத இன்னொரு கட்டாய செலவு தொகை உள்ளது, ரூபாய் 23. இதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய மானியங்கள், முத்திரைத்தாள் கட்டண மேலதிக வரிகள் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்குகள், மாநில கடன் பெற அனுமதிக்க மத்திய ஒன்றிய அரசு வலியுறுத்தும் மின்வாரிய இழப்பீடு நிதி உதவிகள், மேலும்
ஓய்வூதிய திட்டத்தின் மாநிலம் வழங்க வேண்டிய இணை பங்களிப்பு ஆகியவை அடங்கும். இந்த இரண்டும் அடுக்குகளும் சேர்ந்து ஒவ்வொரு 100 வருவாயிலும் ரூபாய் 87 முழுமையாக எடுத்துக்கொள்கிறேன். இதனால் அனைத்து நலத்திட்டங்களுக்கும், சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் மற்றும் மூலதன கட்டமைப்பு முதலீடுகளையும் ஆகியவற்றை எஞ்சுவது வெறும் ரூபாய் 13 மட்டுமே. ரூபாய் 13 வைத்து ஒரு மாநிலத்தை நடத்துவதோ வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுவதோ சாத்தியமில்லை. இதன் விளைவாக வழக்கமான அரசு திட்டங்களை கூட செயல்படுத்த மாநில கட்டாயமாக கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த கடன் மேலும் கடனை உருவாக்குகிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. அதிகரிக்கும் வட்டி செலவு அடுத்த ஆண்டில் எஞ்சும் அந்த ரூபாய் 13ஐயும் இன்னும் குறைக்கிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சியை தொடர்கிறது. மேலும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஆண்டுக்கு கூடுதலாக 5000 கோடி செலவை உருவாக்குகிறது. அதுவும் ஆண்டுதோறும் சுமார் 10% அதிகரிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஒரு உதாரணம், மாதம் ரூபாய் 100 சம்பளம் பெறும் ஒருவரை நினைத்து பாருங்கள். அதில் வீட்டு கடன் தவணை, இஎம்ஐ, வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் ஆகியவை 64 எடுத்துக்கொள்கின்றன. பின்னர் தவிர்க்க முடியாத மற்ற செலவுகள் 23 எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் உணவு, மருந்து மற்றும் குழந்தைகளின் எதிர்கால தேவைகளுக்காக எஞ்சுவது வெறும் 13 மட்டுமே, ரூபாய் 13 மட்டுமே. அப்போது எதிர்பாராத எந்த அவசர தேவையும் வந்தால் கடன் வாங்கி செயல்படுத்துகிறது. அதன் விளைவாக கடன் சுமை தொடர்ந்து பெருகிக் கொண்டே செல்கிறது. ஸ்லைட் 11. கேபெக்ஸ் crowded out lowest in peer groups. நுகர் செலவுகள் கட்டாய நிலையான செலவுகளும் பெரும்பாலான வருவாய் சாப்பிடுறதனால் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒதுக்கப்படும் நிதி கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. நமது மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டிபின் 1.44 குறைந்து உள்ளது. இது ஒப்பிடும் மாநிலங்கள் பட்டியலில் மிகவும் குறைந்த அளவாகும். குஜராத் தனது ஜிஎஸ்டிபின் 2.86 அளவிற்கு முதலீடு செய்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதில் பாதி அளவான முதலீட்டை மேற்கொள்கிறது. மொத்த அரசு செலவினத்தில் மூலதன உருவாக்குவதற்கான பங்கு தமிழ்நாட்டில் வெறும் 11.8 மட்டுமே. இது விகிதம் குஜராத்தில் 26.8 ஆகும். கர்நாடகாவில் 17 உள்ளது. நாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் தொடக்கத்தில் இருந்து 1.79 என்ற நமது சொந்த விகிதத்தை கூட தக்க வைத்திருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் கூடுதலாக 28,217 கோடியை மதிப்பிலான சொத்துக்களை உருவாக்கியிருப்போம். அந்த தொகையில் 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான அதிக நெடுஞ்சாலைகள் அமைக்க முடியும், அல்லது 30 அதிநவீன சிறப்பு மருத்துவமனைகள் உருவாக்க முடியும், அல்லது 2000 பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருக்க முடியும். மேலும் இந்த பாதிப்பு ஒரு ஆண்டுக்குள் முடிவதில்லை. அது தொடர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தனியார் முதலீடுகள் பெரும்பாலும் அரசின் உள்கட்டமைப்பு முதலீடுகளை பின்பற்றுகின்றன. எனவே மூலதன செலவினத்தை புறக்கணிப்பது தமிழ்நாட்டின் பொருளாதார இலக்கை நேரடியாக அச்சுறுத்துகிறது. ஒரு உதாரணம், தினசரி செலவுகளை சமாளிப்பதற்காக வீட்டை பராமரிப்பதையும் பழுது பார்ப்பதையும் நிறுத்திய ஒரு குடும்பத்தை நினைத்து பாருங்கள். காலப்போக்கில் சுவர்களின் விரிசல்கள் பெருகும், வீட்டின் மதிப்பு குறையும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வாங்குபவர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட அண்டை வீட்டாருக்கு செல்வார்கள். அதுபோலவே உள்கட்டமைப்பில் முதலீடு செய்யாத பொருளாதாரம் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் திறனை இழக்கத் தொடங்கும். ஸ்லைட் 12. FRBM compliance rules revised never met. சட்டப்படி நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் ஜிஎஸ்டிபின் 3% என்ற வரம்பறிவில் உள் இருக்க வேண்டும்.
ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த வரம்பு மீறப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் நிதி பற்றாக்குறை ரூபாய் 1,33,208 கோடியாக உயர்ந்துள்ளது. இது வரலாற்றிலேயே பதிவான மிக உயர்ந்த முழுமையான பற்றாக்குறை ஆகும். 2003ஆம் ஆண்டு முதல் நிதி பொறுப்பு சட்டம் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் பல முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் இலக்கு எட்டப்படாததால் அதை அடைவதற்கான காலக்கெடு மேலும் தள்ளி போடப்பட்டுள்ளது. இருப்பினும் சமீபத்திய 2025-26 இலக்கு மீறப்பட்டுள்ளது. தற்போது 3.8 என்ற அளவில் இருக்கும் நிதி பற்றாக்குறை கடுமையான நிதி சவால்களை எதிர்கொண்டு வரும். பஞ்சாப் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களின் நிலைக்கு தமிழ்நாட்டு கொண்டு சென்றுள்ளது. அதே நேரத்தில் குஜராத்தின் நிதி பற்றாக்குறை வெறும் 1.9 மட்டுமே உள்ளது. மேலும் இந்திய கணக்காய்வாளர் மற்றும் தலைமை CAG ஒரு ஆழமான கவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான நிதி பற்றாக்குறை பட்ஜெட் மதிப்பீடில் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் கூறப்பட்ட அளவை விட அதிகமாக உள்ளது. அதாவது சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையூட்டும் எண்ணிக்கைகளை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு என்பது அதன் பொருள். எனவே நிதி நிலைமை சீர் செய்வதோடு மட்டுமல்லாமல் அரசின் நிதி அறிக்கைகள் மீதான நம்பிக்கைத்தன்மையும் மீட்டு எடுப்பது தீர்வின் முக்கிய அங்கமாகும். ஒரு உதாரணம், இந்த கடனை நிச்சயம் அடைந்து விடுவோம் என்று அலாரம் வைத்துவிட்டு 20 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து ஒத்தி வைத்து வருவதைப் போல், அதாவது ஜனவரி மாதம் குடும்பத்தினரிடம் இந்த ஆண்டாவது சேமிப்போம் என்று கூறிக்கொண்டே 20 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டா அதுதான் சூழலிப்பு. ஸ்லைட் 13. Contingent liabilities, the hidden debt. இன்னைக்கு தலைமை செய்திகளில் தெரியும் கடன் எண்ணிக்கை தாண்டி மறைந்து இருக்கும் நிதி சுமையை பார்ப்போம். நேரடி அரசு கடனை உள்ளே ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு அப்பால் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்களில் ரூபாய் 3,18,176 கோடி அளவிலான மறைமுக ஆஃப் பட்ஜெட் பொறுப்புகள் உள்ளன. இதனால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. இதில் மிகப்பெரிய ஆபத்து மின் துறையில்தான் உள்ளது. தமிழ்நாட்டு மின் வாரிய குழுமம் TNEB குரூப் ரூபாய் 1,82,361 கோடி அளவிலான குவிந்த இழப்புகளையும் 2,47,130 கோடி கடனையும் சுமந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படுவதற்கு மட்டுமே அரசு ரூபாய் 1,45,185 கோடி பொது நிதியை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உத்தரவின் காரணமாக அடுத்த 5 ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 11,800 கோடி வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது. அதேபோல் மாநில போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்து உள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்தின் சிவில் சப்ளைஸ் செயல்பாடு மூலதன கடன் 27,181 கோடியாக உயர்ந்துள்ளது. இதற்கான முக்கிய காரணம் உயர்ந்துள்ளது. உதாரணம், ஒரு தந்தை நஷ்டத்தில் இயங்கும் 3 குடும்ப கடைகளுக்காக அமைதியாக ஜாமீன்தாராக கையெழுத்திட்டு உள்ளார் என்று நினைத்து பாருங்கள். அந்த கடன்கள் அவரது பெயரில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டுதோறும் அந்த கடைகள் மேலும் நஷ்டமாகின்றன.
ஜாமீன் பொறுப்புகள் பெருகிக் கொண்டே செல்கின்றன. ஒரு நாள் அந்த கடன்களுக்கான முழு பொறுப்பையும் அவருடைய கதவை தட்டும். அதுபோலவே பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்புகளுக்கு கடன்களும் இறுதியில் மாநில அரசின் நிதி சுமையாக மாறுகின்றன. ஸ்லைட் 14. The true debt picture. இப்போது முழு படத்தையும் ஒரு சேரா பார்ப்போம். சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக காட்டப்படும் ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன் மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் சுமக்கும் ரூபாய் 3,18,176 கோடி கடன்களையும் சேர்க்க வேண்டும். அதில் மின் விநியோகத்துறையின் கடன் ரூபாய் 1.7 லட்சம் கோடி, மின் உற்பத்தி துறையின் கடன் 1.3 லட்சம் கோடி, மின் பரிமாற்ற துறையின் கடன் ரூபாய் 31,000 கோடி, போக்குவரத்து கழகங்களின் கடன் ரூபாய் 44,000 கோடி. இது இல்லாமல் நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் ரூபாய் 27,000 கோடி ஆகவே அடங்கி இருக்கின்றன. இதனுடன் குடிநீர் வாரியங்களில் ரூபாய் 7,776 கோடி குவிந்து இழப்புகளையும் சேர்க்க வேண்டும். மேலும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள் கேரண்டிஸ் 65,659 கோடியில் இருந்து ரூபாய் 1,79,782 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்துள்ளன. இந்த அனைத்தும் சேர்த்து பார்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு சுமார் 13.18 லட்சம் கோடி ஆகிறது. இந்த பெரிய வித்தியாசம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான பட்ஜெட் ஆவணங்களில் முழுமையாக தெரிவதில்லை. அந்த மறைமுக தன்மையை முடிவுக்கு கொண்டு வந்து மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையை வெளிப்படையாக மக்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் முன்வைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வங்கியிடம் தனது வீட்டு கடனை பற்றி மட்டும் சொல்லுது என்று நினைத்து பாருங்கள். ஆனால் குடும்ப தொழிலுக்காக மகள் மற்றும் மகன் பெயர்களில் எடுக்கப்பட்ட கடன்கள் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. சில காலம் அது மறைந்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் தனது மொத்த கடன் சுமையின் உண்மையான அளவு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் தவிர்க்க முடியாமல் வரும். அதே போலவே மாநிலத்தின் முழுமையான நிதி பொறுப்புகளும் ஒரு நாள் முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸ்லைட் 15. The demographic dimension growing old. So growing old before growing rich. இந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு எண்ணின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கும் நேர்கடிகாரம் இதுதான். இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் எதையும் விட வேகமாக முதியோர் சமூகமாக மாறிக்கொண்டிருப்பது தமிழ்நாடு தான். 2011 ஆண்டில் 10.6 இருந்த முதியோர் மக்கள் தொகை பங்கு 2031 ஆண்டில் 18.2 உயரும் என கணிக்கப்படுகிறது. மேலும் 2100 ஆண்டளவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் முதியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தேசிய சராசரி சுமார் 27% மட்டுமே இருக்கும். வேலை செய்யக்கூடிய வயதினரின் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பங்கு ஏற்கனவே தனது உச்ச நிலையை எட்டியுள்ளது. இனி அது குறையத் தொடங்கும். அதே சமயம் முதியோர் சார்பு விதம் ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ 20.6 இலிருந்து 32.7 உயரும். அதாவது வருமானம் ஈடுபவர்கள் குறைவாகவும் அவர்கள் சார்ந்து வாழ்பவர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள். இதனுடன் சுகாதார செலவுகள், ஓய்வூதிய செலவுகள் தொடர்ந்து உயரும். இது 2 கத்திரிக்கோள் பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி மூடப்படுவது போன்றவை. சிசஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வருவாய் ஈடுபவர்கள் குறைகிறார்கள், மற்றொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கின்றன. இதுவே கடன் வலையின் டெப்ட் ட்ராப் அடிப்படை செயல்முறையாகும்.
இன்று தமிழ்நாடு மக்கள் தொகை அமைப்பின் வளத்தை டெமோகிராஃபிக் ஸ்ட்ரென்த் கொண்டிருக்கும் போதே நிதிநிலையை சீர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பின் சாரம் ஆண்டுதோறும் சுருங்கி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பின்னர் செலுத்த வேண்டிய விலையை மேலும் அதிகரிக்கிறது. எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் செல்வந்த மாநிலமாக மாறுவதற்கு முன்பே முதியோர் மாநிலமாக மாறிவிடுகிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் மாற்றி புதிய வருமானம் ஈடுபடுபவர்கள் உருவாக்கவில்லை என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட குடும்பம் தனது முதிய வயதிற்காக சேமிக்க வேண்டிய பாதுகாப்பான நேரம் எப்போது? வருமானம் இன்னும் கிடைத்து கொண்டிருக்கும் இப்போதுதான், வருமானம் நின்ற பிறகு அல்ல. அதே போலவே தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்வதற்கான சிறந்த நேரம் இப்போதுதான். ஸ்லைட் 16. போஸ்ட் கோவிட் கன்சால்டேஷன் ஃபெயிலியர் ஃபார் 4 பாலிசிஸ் காஸ். தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதை தவிர்த்து அவற்றில் ஒவ்வொன்றையும் மாற்றம் அதிகாரமும் மாநில அரசிடம் இருந்தது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட அல்ல. முதலாவது, ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமான வரி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் இருந்து ஜிஎஸ்டி இழப்பீடு திட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது அனைவருக்கும் நல்லாவே தெரிந்தது. திடீரெல்லாம் நிறுத்தல இருந்த போதிலும் அந்த மாற்றத்திற்காக தயாராக வேண்டிய நடவடிக்கைகள் பொதுவான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை. மூன்றாவது, அன்றாட நிதி பற்றாக்குறைகளை சமாளிப்பதற்காக மூலதன செலவுகளை தொடர்ந்து பலியிடப்பட்டன. அதன் விளைவாக ரூபாய் 31,055 கோடி மதிப்பிலான சொத்து உருவாக்க வாய்ப்பு இழக்கப்பட்டது. நான்காவது, மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் PSU நீண்ட காலமாக இருந்து வந்த கட்டமைப்பு ரீதியான பலவீனங்கள் சரி செய்யப்படாமல் விடப்பட்டன. மின்துறையின் நிதி இடைவெளி நிரப்புவதற்கான ரூபாய் 1,45,180 கோடி செலவிடப்பட்டது. போக்குவரத்து துறையின் செலவுகள் டபுள்டு. நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் 27,181 கோடியாக உயர்ந்தது. இங்கே நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புவது ஒன்று உள்ளது. நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய பாரம்பரியம் தொடரும். பிரச்சனை ஒருபோதும் நலத்திட்டங்களில் அல்ல. பிரச்சனை என்னவென்றால் அவற்றை நீண்ட காலம் தாங்கி செல்வது தேவையான வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில்தான் உள்ளது. அன்றாட வாழ்வில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தின் வருமானம் குறைந்த பிறகும் அது புதிய பெரிய மாதத்திர செலவுகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறது என்று நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் செலுத்த வேண்டிய வரிகளை தொடர்ந்து ஒத்தி வைக்கிறது. வீட்டை பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. மேலும் நஷ்டத்தில் இயங்கும் குடும்பத்தை தொழிலுக்கு அதை சீர்திருக்கி தொடர்ந்து பணம் செலுத்தி கொண்டே இருக்கிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தனியாக சமாளிக்க முடியும். ஆனால் இந்த 4 ஒன்றாக நடந்தால் அதுவே ஒரு குடும்பத்தை நிதி நெருக்கடிக்குள் தள்ளும் பாதையாக மாறிவிடும். ஸ்லைட் 17. தமிழ்நாடு வர்சஸ் பியர்ஸ் a comparative scoreboard. இந்த மதிப்பீடு அட்டவணை அதை முழுமையாக அறியும் உரிமை உங்களுக்கு உண்டு. இதில் 8 முக்கிய குறியீடுகள் உள்ளன. கடன், நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கு, சொந்த வரி வசூல் திறன், வட்டி சுமை, கட்டாய செலவுகள், மூலதன செலவுகள்,
மற்றும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள். இந்த 8 குறிப்பீடுகளையும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது. இவை அனைத்தும் ஒத்த தொழில்துறை அமைப்பு, ஒத்த பொருளாதார வலிமையும் கொண்ட மாநிலங்கள். மேலும் கொரோனா காலத்திற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரே தொடக்க நிலையிலிருந்து மீட்சி பயணத்தை தொடங்கின. ஒரு தொடக்க புள்ளியில் இருந்து தொடங்கி ஒரு போட்டியை ஓடி அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசி இடத்தில் முடித்தால் அதற்கு காரணம் பிரச்சனை, வெளிப்புற சூழ்நிலை இல்லை. இந்த வேறுபாடு வீதியில் உருவானதல்ல, நாம் எடுத்த முடிவுகளால் தான் உருவானது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு எளிய உதாரணம். உங்கள் வகுப்பு தோழர்களிடம் மதிப்பெண் பட்டியலுடன் உங்கள் மதிப்பெண் பட்டியலும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தால் என்று நினைத்து பாருங்கள். அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்றியவர்கள், ஒரே தேர்வு எழுதியவர்கள். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் கடைசி இடத்தில் இருந்தால் அதற்கான நேர்மையான பதில் மதிப்பெண் பட்டியல் மறைப்பதல்ல, மாறாக நாம் எவ்வாறு படிக்கிறோம் என்பதை மாற்றுவதே சரியான பதிலாகும். ஸ்லைட் 18. The year ahead 2026-27 budget under scrutiny. இப்போது இந்த ஆண்டில் நிர்வகிக்க வேண்டிய நிதி இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். இதில் உள்ள எண்ணிக்கைகளை குறித்து நாம் முழு வெளிப்படைய தன்மையுடன் பேச விரும்புகிறேன். இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ஒரு ஆண்டில் 19% வளரும் என்று கணித்துள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த உண்மையான வளர்ச்சி வெறும் 6.8 மற்றும் 7.7 மட்டுமே. நடைமுறைக்கு ஏற்ற வகையில் 8% வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டால் பட்ஜெட்டில் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட சுமார் 21,000 கோடி குறைவான வருவாய்தான் கிடைக்கும். மேலும் பட்ஜெட்டில் தவிர்க்க முடியாத 2 பெரிய செலவுகள் முழுமையாக அதில் காட்டவில்லை. ஒன்று, மின்வாரிய நிறுவனங்களின் இழப்பு ஈடுகட்ட ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய சுமார் 16,000 கோடி நிதி உதவி. மற்றொன்று, உச்ச நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ரூபாய் 11,800 கோடி. இதன் விளைவாக பட்ஜெட்டில் ரூபாய் 48,696 கோடி என காட்டப்பட்டுள்ள வருவாய் பற்றாக்குறை நடைமுறையில் சுமார் ரூபாய் 87,000 கோடியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உண்மையான நிலையை விட கிட்டத்தட்ட 79% குறைவாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் உண்மையான நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் சுமார் ரூபாய் 1.6 லட்சம் கோடியாக இருக்கக்கூடும். ஆனால் மாநிலம் சட்டப்படி பெறக்கூடிய அதிகபட்சம் கடன் வரம்பு ரூபாய் 1,52,144 கோடி மட்டுமே. எனவே ஒரு புதிய திட்டத்தை கூட தொடங்குவதற்கு முன்பே ரூபாய் 8,000 கோடிக்கு அதிகமான நிதி இடைவெளி ஃபண்டிங் கேப் உருவாகிறது. இந்த இடைவெளி இருப்பது நேர்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் அதை சரி செய்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஒரு உதாரணம், கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் சம்பளம் உயர்வு வெறும் 7% மட்டும் இருந்தபோதும் இந்த ஆண்டு எனக்கு 19% உயர்வு கிடைக்கும் என்று கருதி குடும்பத்தை செலவு திட்டத்தை அமைப்பது போன்றது. அதே நேரத்தில் மிகப்பெரிய 2 மாதத்திர கட்டணங்களையும் உங்கள் குறிப்பீடில் எழுதாமல் விடுவீர்கள். அப்படிப்பட்ட திட்டம் காகிதத்தில் அழகாக தோன்றலாம், ஆனால் மாத இறுதியில் உண்மையான நிலை அத்திட்டம் வாக்குறுதி அளித்தபடி இருக்காது. ஸ்லைட் 19. 6 principal findings, the cumulative picture. நிறைவாக சொல்வதற்கு முன் இந்த 6 முக்கிய கண்டுபிடிப்புகளையும் ஒரு முழு படமாக பாருங்கள். 5 ஆண்டுகளில் கடன் இட் ஹஸ் டபுள்ட். வட்டி செலவு மூலதன முதலீடு செலவை மிஞ்சி உள்ளது. வருவாய் பற்றாக்குறை கட்டமைப்பு ரீதியாக மாறியதோடு வரலாற்றிலே மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது.
சொந்த வரி வசூல் திறன் கடுமையாக சரிந்துள்ளது. பொருளாதார பலவீனத்தால் அல்ல, வருவாய் கசிவுகள் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தத்தினால் கட்டாய செலவுகள் வளர்ச்சிக்கான நிதியை ஒவ்வொரு ரூபாயிலும் வெறும் 13 பைசா அளவுக்கு குறைந்துவிட்டன. மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இவை 6 தனித்தனி பிரச்சனைகள் அல்ல, இவை அனைத்தும் ஒரே கட்டமைப்பு ரீதியான நோயின் 6 அறிகுறிகள். மேலும் ஒவ்வொன்றும் மற்றொன்றை ஊக்குவிக்கிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. உயரும் வட்டி செலவு மூலதன முதலீடை சுருக்கிறது. குறைவான முதலீடு பொருளாதார வளர்ச்சியை மந்தமாக்கிறது. மந்தமான வளர்ச்சி வருவாய் உயர்வை பலவீனப்படுத்துகிறது. பலவீனமான வருவாய் மேலும் கடன் வாங்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சி தொடர்ந்து இயங்குகிறது. இதன் விளைவாக அடுத்த தலைமுறைகள் சுமக்க வேண்டிய நிதி பொறுப்பின் பெரும் பகுதி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதனால்தான் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு உதாரணம், இது 6 வெவ்வேறு நோய்கள் அல்ல, ஒரு நோய் 6 விதமான அறிகுறிகள் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அறிகுறியும் தனித்தனியாக சிகிச்சை அளித்தால் முழுமையான குணமடைய முடியாது. நோயின் அடிப்படை காரணத்தை ஒருங்கிணைத்து முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். மேலும் அது தாமதமாக அல்ல, ஆரம்பத்திலேயே செயல்பட வேண்டும். Slide 20. The way forward, challenging but not hopeless. கடுமையான இந்த சூழல் இருந்து வெளியேறும் பாதை இதோ. அதில் மிக வலிமையான கருவி, மிகவும் எளிமையானது நிர்வாகத்திறன். ஒரு வரி விதத்தை கூட உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நமது நிர்வாக அமைப்பு மேம்படுத்தி ஊழியர்களின் செயல்திறனை உயர்த்தி வருவாய் கசிவுகளை தடுத்து ஊழலை ஒழிப்பதன் மூலம் இயல்பாகவே அரசின் வருவாய் அதிகரிக்க முடியும். சுத்தமான நேர்மையான நிர்வாகமே ஒரு முக்கியமான நிதிசார் சொத்தாக மாறுகிறது. இந்த திட்டம் 6 முக்கிய நடவடிக்கைகள் மீது அமைகிறது. வணிக வரித்துறை, கமர்ஷியல் டாக்ஸ், ஸ்டாம்ப்ஸ், முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் மைனிங் ஆகியவற்றில் உள்ள வருவாய் கசிவுகளை அடைப்பது. போட்டித்தன்மை கொண்ட திறந்த ஒப்பந்த முறைகள், காம்படிட்டிவ் டெண்டரிங் மூலம் கொள்முதல் செலவுகளை குறைப்பது. பொதுத்துறை நிறுவனங்கள், PSU கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்துவது. மின்துறைக்கு நீடித்த நிலையான கட்டண அமைப்பு, போக்குவரத்து துறைக்கு வழித்தட செயல்களின் மேம்பாடு, நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு கொள்முதல் முறைகளின் சீர்திருத்தம். ஏற்கனவே மாநிலத்திடம் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி வருவாய் அதிகரித்து வழிகாட்டி நில மதிப்புகளை சந்தை மதிப்பிற்கு அருகில் கொண்டு வந்தால், மதுபான உரிமை வழங்கும் அமைப்பை விரிவுபடுத்தல், சுரங்க நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல், செலவினத்தை நுகர்வு நோக்கிலிருந்து மூலதன முதலீடு நோக்கத்தை மாற்றுவது. ஏனெனில் உள்கட்டமைப்பு முதலீடுகளை தனியார் முதலீடுகளை ஈர்க்கவும் சக்தி கொண்டவை. CAG சுட்டிக்காட்டிய இடைவெளிக்கு சுருக்கி நேர்மையான மற்றும் யதார்த்தமான பட்ஜெட் கணிப்புகளை வழங்குவது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மாநில அரசின் நேரடி அதிகார வரம்பிற்குள் உள்ளவை. இதில் எதுவும் குடிமக்கள் மீது கூடுதல் வரிச்சுமையை ஏற்படுத்துவதில்லை. நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமே மக்களுக்கான புதிய நலத்திட்டங்களை நிதி அளிக்கும் தேவையான நிதி இடத்தை, பிசிக்கல் ஸ்பேஸ் உருவாக்க முடியும். ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் தனது நிதி நிலையை சீர் செய்வதற்கு உடனடியாக 2வது வேலையை தேடுவதில்லை. மாறாக பணம் வெளியேறும் கசிவுகளை அடைகிறது, தேவையற்ற அதிக செலவுகளை நிறுத்துகிறது. நஷ்டத்தில் இயங்கும் கடையை தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. மேலும் தனது வரவு செலவு கணக்கை நேர்மையாக பதிவு செய்கிறது. இது கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் நிலையானதும் செயல்படுத்தக்கூடியதாகும். Slide 21, the last one.
The purpose of this white paper. திருவள்ளுவர் கூறுகிறார், அளவுக்கு மீறினாலும் அளவுக்கு குறைந்தாலும் சமநிலையின்மை துன்பத்தை உருவாக்கும். அவர் உடல்நலத்தை பற்றி கூறிய இந்த உண்மை ஒரு மாநிலத்தின் நிதிநிலைக்கும் அப்படியே பொருந்துகிறது. இந்த வெள்ளை அறிக்கை 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அரசு, சட்டமன்றம் மற்றும் மக்கள் அனைவரும் முழுமையான தகவலின் அடிப்படையில் விவாதிக்கவும் முடிவெடுக்கவும் உண்மைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலையில் பதிவு வழங்குவது. பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி. நிதி சிக்கலுக்கு வழிவகுத்து 4 கொள்கை காரணங்கள் நேர்மையாக அடையாளம் காட்டுவது. வருவாய் ஆதாரமின்றி மேற்கொள்ளப்பட்ட புதிய பொறுப்புகள், தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள், பலியிடப்பட்ட மூலதன முதலீடுகள், சீர்திருத்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். தேர்ட் ஒன், கரெக்ஷன், திருத்தம். வருவாய் கசிவுகளை அடைத்து அரசு செலவுகள் தரத்தை உயர்த்துவது, பொதுத்துறை நிறுவனங்கள் சீர் செய்து கடன் சுமையை பொறுப்புடன் நிர்வகிப்பது. மேலும் இந்த ஒரு பட்ஜெட்டையும் தாண்டி நீடிக்கும் தூய்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது. நிர்வாக இந்த எண்ணிக்கைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. ரூபாய் 13.18 லட்சம் கோடி உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு. ஒரு எக்ஸாம்பிள், அன்றாட வாழ்வியல் ஒரு எளிய உதாரணம். ஒரு குடும்பம் தனது புத்தகத்தை நேர்மையாக படித்துவிட்டால் அது நம்பிக்கையும் இழக்காது. மாறாக ஒரு திட்டத்தை உருவாக்கும் இன்று நாம் கணக்கு புத்தகத்தை திறந்து பார்த்திருக்கிறோம். நாளை முதல் அந்த திட்டத்தை ஒன்றிணைத்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய நிலையில மகளிர் உரிமை தொகைக்காக எவ்வளவு செலவினங்களை பண்ணலாம்? ஒன்று செய்யலாமா? ஒரு நிமிஷம், எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன்று செய்யலாம். இப்போ எல்லாரும் சைமல்டேனியஸாக பேசினா ஒன்று சரி வராது. நம்ம ஒன்றா கொஞ்சம் ஐம் ஷூர் எல்லாருமே ரேண்டமாக நான் அப்படி எடுக்கிறேன் சொல்கிறோம். நீங்கள் அப்புறம் ஆரம்பிங்க. சரியா? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. திஸ் லேட். நீங்கள் ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்டு. சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்றால் 3 காம்பனண்ட். இது வந்து இன்டர்ஸ்டேட் மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்து காமனாக யூஸ் பண்ணுற இது. அதில் வந்து சேர்ற ஐட்டம்ஸ் வந்து நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், வட்டி செலவு. வட்டி செலவு வந்து என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏற்கனவே கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டி தான் ஆகணும் நம்ம. ஸோ அதனால அது ஒரு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அது தவிர நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ், போத்து அவங்களுக்கு சம்பளமும் அதோட பென்ஷன்ஸும் ரெண்டும், அதுவும் இந்த 3 ஐட்டமை சேர்த்து தான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு அளிக்கிறாங்க. அது வந்து நம்மதில் வந்து 100 ரூபா வருவாய் இருந்ததுன்னா அதில் வந்து 64 ரூபா 64.4 ருபீஸ் வந்து அது வந்து இந்த 3 ஐட்டமுக்கு மட்டுமே அது வந்து செலவாகிறது. அது மட்டும் இல்லாமல் அது தவிர்த்து சார் சொன்ன மாதிரி மற்ற செலவுகள், அதை மற்ற இன்ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்பெண்டிச்சர், அது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த மற்ற இந்த லோக்கல் பாடிஸ் கொடுக்குறது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மாநிலத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம், இன்னொரு மாநிலத்தில் வேறு மாதிரி. அது கம்பேர் பண்ணுறதுக்கு அது காமன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதனால அதுவும் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இனவே இன்ஃப்ளெக்சிபிள். இப்போ நம்ம வந்து லோக்கல் பாடிஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸுக்கு, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு, ஊராட்சிகளுக்கு அதுக்கு நிதி பகிர்வு செய்வது வந்து நம்ம சட்டப்படி நம்ம பகிர்வு செய்கிறோம். அது வந்து 23 ரூபாய், அது ஒரு இன்னொன்று. ஸோ இது 2 சேர்த்துனா 87 ரூபாய் எடுத்து
ஆனால் வந்து நம்ம மொத்த செலவு பார்க்க போனீங்கன்னா அந்த 100 ரூபா வரவுக்கு இருக்க மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 145 ரூபாய் மொத்த செலவாகுதுங்க. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 45 ரூபா பற்றாக்குறை இருக்குது. இதில் இந்த இதில் கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 64 ரூபா, அதுக்கப்புறம் வந்து 23 ரூபாய், இது மொத்தம் 87 ரூபாய் எடுத்து, அது தவிர்த்து மற்ற நலத்திட்டங்கள், அது எந்த திட்டம் இது வந்து செலவு வந்து நல்லதா சரியில்லைன்னு யாருமே சொல்லலை. எல்லாம் நலத்திட்டங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். நலத்திட்டங்கள், மற்ற சப்சிடிஸு, இதெல்லாம் வந்து நலத்திட்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடிஸு, மற்ற ஸ்கீம்ஸ் மற்ற எல்லா ஸ்கீம்ஸு எல்லா கணக்கு எடுத்தாலும் 27 ரூபா செலவாது. அது தவிர்த்து வந்து இன்னொரு 18 ரூபாய், 28 ரூபாயில் 40 ரூபா செலவாது. அப்போ பார்த்திங்கன்னா 127 ரூபாய் எடுத்து இன்னொரு 18 ரூபாய் வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். மூலதன செலவுகள், ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு 18 ரூபாய் செலவு பண்ணுறோம். ஆக மொத்தம் 145 ரூபாய். ஸோ ஒரு 100 ரூபாய் வரவில் வந்து நமக்கு வந்து கட்டாயமாக செலவு பண்ணக்கூடிய செலவு பார்க்க போனீங்கன்னா 64 ரூபாவும் 23 ரூபாவும் சேர்த்து 87 ரூபா கட்டாயமாக செலவு பண்ணியே ஆகணும். அது நம்ம அதை கையை வைக்க முடியாத நிலைமை இருக்குது. அது எப்படி சரி கட்டுறதுன்னு உடனே கேட்குங்களா? அது சரி கட்டுறதுக்கு வழி என்னென்னா, நம்பர் 1, வரவை கூட்டணும், அதிகப்படுத்தணும். வரி நம்ம டிபார்ட்மெண்ட் இது பார்க்க போனால் நமக்கு வரதெல்லாம் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ், அதாவது வரி வருவாய், நம்ம வரி டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து மற்ற பெட்ரோல் டீசல்லேருந்து வர டேக்ஸ், வேட்டு, அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸு, இது எல்லாம் டேக்ஸஸில் வந்து நமக்கு வரி வருவாய் வருது. அதில் வந்து அந்த வரி வருவாயை வந்து நம்ம அதிகப்படுத்துறது முக்கியம். அது வந்து அதில் தான் இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து அதில் வந்த எஃபிஷியன்சி, கலெக்ஷன் எஃபிஷியன்சியை நாங்கள் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுல நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம். சார், இந்த கடன் அடுத்தது வரோம், உங்களுக்கு அடுத்தது வரோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு, அப்புறம் அடுத்தது. ரைட்டா? இந்த அரசு வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன பண்ண போகுது சார்? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற அவர் பேசிட்டோம். இந்த இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ், வாட் இஸ் அவைலபிள், இந்த டேட்டாஸ் தி சிஏஜி அண்ட் ஆர்பிஐ. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் 2021 25, 26 வரைக்கும் ப்ரீ ஆக்சுவல் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பட் இதுக்கு ஃபிக்ஸிங் சொல்யூஷன் தான் இப்போது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து க்ளீன், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு மோட்டோவே அதுதான், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது. ஸோ வித் திஸ் அண்ட் ரெவென்யூ மொபைலைசேஷனில் கண்டிப்பாக அதை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ, எக்ஸ்பெண்டிச்சர் எஃபிஷியன்சி, அது வந்து நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிஎஸ்யூ ரிஃபார்ம்ஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது பிகாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆல்வேஸ் சேஸ் பி கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க. அதனால் we are very confident this is going to change. As what has happened in the last mandate given by the people of Tamil Nadu, definitely we feel that there is a huge change going to happen with one word, corruption free government and revenue mobilization இருக்கட்டும் and administrative efficiency. கண்டிப்பாக அது நடக்கும். இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் எந்தெந்த நிறுவனங்கள் வாங்கப்பட்டிருக்கு? இருக்கக்கூடிய வட்டி விகிதம் எவ்வளவு சார்? Sir, public sector undertakings. Sir. No, wait. Please wait, relax. One by one we'll start do, right? Okay, we'll give time, enough time, we'll spend another 15 minutes. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அமைதியா, first அமைதியா இருந்தா தான் we can move forward. Sir, just adding to one question. Wait. Sir, you compared. No, there are others waiting. Please wait. சார், 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கு சார்?
வெரி நியாயமான கேள்வி. தி பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்க, லெட் எக்ஸ்பிளைன் தி பொசிஷன். அண்ட் ஆரம்பத்தில் லெட் அஸ் மேக் இட் ஒன் திங் அப்சல்யூட்லி கிளியர். இந்த எக்ஸசைஸ் இஸ் நாட் டு பின் பாயிண்ட் அட் எனி ப்ரீவியஸ் regime. Let us be very clear about this point, ரைட்டுங்களா? ஜஸ்ட் பொசிஷன் அபவுட் வாட் இஸ் தி கரண்ட் பொசிஷன். ஓகே, இது மட்டும் இல்லை, சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே we are referring it to last 10-15 years. அவர் சொன்ன மாதிரி இது வந்து அந்த டைமில் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தது, அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர். எஸ், 2021-22 ஒயிட் பேப்பர் பண்ண போதும் பொசிஷன் வாட் வாஸ் brought was correct. We are not saying it was a wrong position. அப்பவும் situation was bad. Now the situation is worse. That is the limited point. Its position is today, position is worse. And position is worsening. Now we have to correct it. ரைட்டுங்களா? அது கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. லெட் அஸ் பி வெரி கிளியர். அதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சார் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இட் இஸ் லைக் ஹேவிங் அ டிசீஸ். ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி ஒரு டிசீஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டில் உடனே அது சரியாகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். ரெவென்யூ நம்ம என்ன பண்ண, ப்ளீஸ் ஆல்சோ நோட் தட் இப்போ லாஸ்ட் 1 monthல வந்து மெனி ஸ்கீம்ஸ் ஹவ் பீன் நோட்டிஃபைட் ஆல்சோ. Many promises are being notified also. Government cannot, no government, irrespective of which government is there, no government can sit quietly and do nothing. Let's be very clear. Every government has to deliver on its promises. We are committed as from finance department, as a finance secretary, my role is to find resources and find ways of meeting the promises made by the government. Irrespective of which government I am the finance secretary, that is our duty to do that. We are working on providing the necessary resources. Let me finish. Right? Okay. So that is the direction in which we are moving. It will take time. Please also note that in the idhula namak point out which we pointed out was in the committed mattum illama ஏற்கனவே existing schemes business as usual scenario. அதாவது இன்ட்ரீம் பட்ஜெட்னு ஒன்று நம்ம இஷ்யூ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இட் இஸ் அ டாக்குமெண்ட், இட் இஸ் அ பட்ஜெட் வித் அசம்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோ. அதனால் என்ன அர்த்தம்னா புதிய வரிகள், புதிய ரெவென்யூ கலெக்ஷன் மெக்கானிசம் எதுவும் போடக்கூடாது. உங்களுக்கு தெரியும். அதே போன்று இருக்கிற திட்டங்கள், இருக்கிற செலவு டைப் ஆஃப் செலவுகளை அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற அசம்ஷனில் தான் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் சினாரியோலாம் ப்ரிப்பேர் பண்ணுற பட்ஜெட் தான் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட். அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஏற்கனவே பற்றாக்குறை 1.2 lakh crores இருந்திருக்கு. அதுக்கு மேலே we have noticed that there are some important elements which have to be added. பார்க்க போனால் 1.56, 1.75 crores just to continue existing schemes. ஸோ அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற, அதுக்கு வந்து தி ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து அதை வந்து ஃபண்டிங் பண்ணுறது வந்து கடன்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். அந்த கடன்கள் வாங்குறது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து, மாநில அரசு வந்து நினைச்சபடி போய் கடன் வந்து வாங்க முடியாது. அதுக்கு வந்து உச்ச வரம்பு வந்து அரசு அமைப்பு சட்டத்துக்கு கீழ் வந்து அதுக்கு ஒரு உச்ச வரம்பு வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுபடி பார்க்க போனீங்கன்னா அது வந்து 1.14 lakh crores இந்த வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே ஏற்கனவே ஃபிஸ்கல் டெபிசிட் 121லேருந்து 1.14 lakhs அது நாங்கள் ஒயிட் பேப்பரில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அது ஒயிட் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள். பட் ஓவரால் உங்கள் டைம் கன்சிடர் பண்ணி இந்த ஃபிகர்ஸ் ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஒயிட் பேப்பரை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் தி லிமிட்டட் பாயிண்ட் இஸ் தட் தேர் இஸ் ஸ்டில் அ டெபிசிட் for existing schemes alone. The only way we can control this, that good schemes cannot be closed. That also the government வந்து clearly சொன்னாங்க, there's no good schemes cannot be closed. நம்ம வந்து welfare, we are working on the welfare of the people, ரைட்டுங்களா? We cannot close any good schemes just like that. So the only way which we can way forward is to find ways of raising additional resources by reducing the kind of leakages that have happened in many revenues, which is an open secret. It is, I don't have to point out. So that is where we are working on, and we are trying to improve the revenues. சார் கேள்வி மினிஸ்டர் இருக்கு சார். கேள்வி மினிஸ்டர் இருக்கு சார். வரும் மினிஸ்டர் சார். See, there are, how long it will take, you are saying? Yes. சார் தமிழ்நாடு தரப்புல இரண்டாவது பெரிய மாநிலம், ஆனா நிதி நெருக்கடி இருக்குதுன்னு எப்படி ஆட்சி காலத்துல எந்த திட்டத்துக்கு தேவையில்லாத ஒரு நிதி, அதுதான் சொல்றேன். எந்த
எந்த திட்டமோ இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எந்த திட்டமோ எனி ஸ்கீம், நீங்க பதில் சொல்லிடுங்க சார். இல்ல எந்த திட்டத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க, எந்த திட்டமோ தேவையில்லாம இருக்குது, தட் இஸ் நாட் தி பாயிண்ட் அட் ஆல். வெல்ஃபேர் இஸ் தமிழ்நாடு எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம் இட்ஸ் அவர் pride. நோ நீங்கள் இல்லை சார், அது மாதிரி இல்லை. நாங்கள் சொல்கிறது வெல்ஃபேர் இஸ் தமிழ்நாடு ப்ரைடு. அது நாங்கள் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா இன்கம் எங்கே ஜென் பண்ணுறது, இன்கம் ரெவன்யூ கிரியேட் பண்ணாமல் when you announce a scheme that is difficult தான் சொல்கிறாங்க. பட் we are not saying that welfare schemes is no good ன்னு சொல்லவே இல்லை. We welcome that. That is what our chief One of the minister symptom also. on that இப்ப public இருக்க ஒரே schemes சொல்லிருக்கீங்க. One of the சரிங்க சார், ப்ளீஸ் வெயிட். கடந்த அரசு விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு சார் சொல்ல முடியுமா? சரி கொஞ்சம் 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 இப்ப வரி வருவாயை உயர்த்த வாய்ப்பு இருக்கா? பால் ஒரு நிமிஷம் அவர் கொடுத்தா அப்புறம் அங்க சரிங்க ப்ளீஸ் சார், உங்க பார்வை நேராவே இருக்குல்ல சார், நேராவும் பாருங்க சார். அது வந்து ஃபிகர், அது வந்து ஃபேக்ட்ஸ். we are just revealing facts. அதான் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அது அந்த உச்சவரம் நீங்க சொல்ற வந்து ஆக்ட் படி, அதாவது 2 டைப் ஆஃப் உச்சவரம்பு இருக்குங்க. ஒன்று வந்து உச்சவரம்பு வந்து ஆக்ட்ல ஃபிஸ்கல் FRBM ஆக்ட், அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட், FRB பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்டில் வந்து நமக்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் 3% மேலே இருக்கக்கூடாதுன்னு நம்மளோட அதுதான் ஐடியல். 3% மேலே ஏறுறது இட் இஸ் நாட் குட். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது 3%க்கு மேலே நாட் நவ் ஃபார் குவைட் சம் டைம் இருந்துட்டு வருது. தேர்ஸ் நோ, as I said, there's nothing to blame anybody. இருந்துட்டு வருது, ரைட்டுங்களா? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி தான் எவ்ரி பாரோயிங் கேன் பி டன். ஸோ கவர்மெண்ட் உடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த பாரோயிங்கும் செய்யப்படவும் இல்லை, செய்யப்படவும் முடியாது. ஸோ அந்த உச்சவரம்புக்கு உள்ள தான் இருக்குது. நோ டினையல் அபவுட் தட் ஃபேக்ட் ஆல்சோ. பட் தி ஃபேக்ட் ரிமைன்ஸ் that the loan levels are very high for us, and that is all that has been pointed out. It is not to say that it has crossed the lower level beyond what government of India has allowed. ரெவென்யூ பெருக்கக்கூடிய நிலையில சார் ரெவென்யூ சார் கடன் எங்க வாங்கிருக்கீங்க? சிட்டி சார் இங்க நேரா ஸ்ட்ரைட் பாருங்க சார். ரெவென்யூ அனலைஸ் பண்ணக்கூடிய நிலையில கடந்த சார் சார் இங்க மினிஸ்டர் சார், கடந்த அரசு விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்குன்னு ஏதாவது டீடைல் இருக்கு, அதுல ஏதாவது தெளிவு கிடைக்குமா சார்? வில்சன் சார் இங்க Last 3 questions let's honorable minister ask. வரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கு எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ளாம 8 வருஷமா தள்ளி போட்டிருக்காங்கன்னு அமைச்சர் பேசும்போது சொன்னாரு. மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போது இந்த முறை அந்த சட்டத்தை தள்ளி போடுறதுக்கு திட்டம் இருக்கா, இல்ல அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கான நடவடிக்கையில் எது எடுக்க போறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமாக செலவாகும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் அது 10% எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. புதிய ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை தொடர்றதா திட்டம் இருக்கா, இல்ல அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? Question பொறுத்த வரைக்கும் சார், we are very clear that we have just formed the government under the guidance of the Chief Minister, Honorable Chief Minister of Tamil Nadu. So we have analyzed the entire thing what has happened in the past. சொன்ன மாதிரி இது 60 ஆண்டுகள் கடன் சுமைன்றது முதல் தடவை இந்த 5 ஆண்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. We definitely need time. அந்த டைமில் எந்த மாற்றம் கிடையாது. அதில் வந்து கண்டிப்பாக தள்ளி போட்டு தான் ஆகணும். அந்த முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்க? ரெண்டாவது கொஸ்டின் வந்து தமிழ்நாடு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமாகும், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு செலவு வந்து 5000 கோடி அதிகமாகுதுன்னு சொன்னீங்க. அதோட அதுவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்கிறதையும் சொன்னீங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடருமா, இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருமா, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? டேப்ஸ் we will decide very shortly. அதை நாங்கள் கண்டிப்பாக அதை சீஃப் மினிஸ்டர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அவரோட படி டிசைட் பண்ணுவோம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலம் தான் நம்ம நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம். இப்போ 200 யூனிட் வந்து சார் இங்கே 200 யூனிட் மின்சாரம் கொடுத்துட்ருக்கோம், பஸ்ஸில் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். அப்படி நிறைய கொடுக்கும்போது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து ஒரு லாபத்திலேயோ இந்த நஷ்டம் ஆகாமல் இப்போ இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அது ஒன்று சார். ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீங்கள் ஹெல்த் கன்சர்ன் வந்து இப்போ முதியோர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிலையும் வந்து நிறைய இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கு. இனி வர காலத்தில் நீங்கள் அதில் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த இதுக்கு ஏதாவது ஒரு ரோட் மேப் இருக்கா, ஏதாவது பண்ணுங்க. மூணாவது கொஸ்டின் சார், குஜராத்தையும் மகாராஷ்டிரத்தையும் கர்நாடகத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இது மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின், நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஷேர் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நமக்கு இருக்கிறது நம்ம இருக்கிற இந்த இது கமர்ஷியல் டாக்ஸ் அது மட்டும்தான் இருக்கு, இது இருக்கு. அப்படி வரும்போது நமக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றது. சார் ஒரு கொஸ்டின்னா 2 கொஸ்டின் தெரியல, பட் இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நான் பாராட்டுறேன் சார். இது இந்த இந்த கொரோனா பீரியடை பேஸ் பண்ணி தான் சார் நாங்கள் எடுத்துருக்குறோம். அந்த 2021, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26. ஏன்னா அன்னைக்கு இந்த வேர்ல்டே ஸ்டாப்ட் ஸ்டில்ல வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் பெட்டர். நாங்கள் எல்லா ஸ்டேட்டும் அப்படி தான் அந்த நிலைமையில் இருந்துச்சு. ஸோ அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த கரெக்டான அந்த ஃபேக்ட்ஸை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பீரியடு தான், அந்த விண்டோவை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். பட் ரிகார்டிங் நீங்கள் பிஎஸ்யூ அந்த எப்படி நாங்கள் அதை ரிஃபார்ம் பண்ண போகிறோன்னு கேட்குறீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ், வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மேன்மேட் டிசாஸ்டர் தான் இந்த நிலைமைக்கு உள்ள காரணம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸை வந்து ரிஃபார்மேஷன் ஆஃப் ரெவென்யூ மொபிலைசேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல த சீஃப் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டைரக்டட் அஸ். ஸோ கண்டிப்பாக அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து டுவர்ட்ஸ் த பெஸ்ட்டாக இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் டெஃபினெட்லி வி கேன் பிரிங் பேக் டு த நார்மல் பொசிஷன் நம்புறோம். எந்தெந்த துறையில கோடி ரூபாய் கடன் எங்கெங்க அதிகம் சார்? சார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வரி உயர்வை திட்டமிட்டிருக்கீங்க சார்? சார் 10 லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட் இயர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் எவ்ரிபடி நோஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட் தான். இது யாருக்கும் ஒளிவு மறைவே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அண்ணா நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட் மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க. அது போன இதில் வந்து ஒரு 3,500 கைட்லைன் வேல்யூவில் அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அடிப்படையில் தான் அந்த லீக்கேஜ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரிதிங் இஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரோட எய்ம் அண்ட் மோட்டோ. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா எல்லா லீக்கேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே ஐ திங்க் வி கேன் மூவ் ஆன் ஃப்ரம் வாட் வி ஆர் இன் ரைட் நவ். சார் 10 லட்சம் ரூபாய் கடன் எந்தெந்த துறையில அறிவிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? எந்தெந்த 10 லட்சம் கோடி ரூபாய் புதிய வரி நியூ டேக்ஸ்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குங்களா சார்? நீங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிலையில நியூ டாக்ஸ் ஒட்டுமொத்த நிதிச்சுமை 13,8 கோடி இருக்கக்கூடிய நிலையில சார் நிறைய டிஸ்ப்ளே பண்ணீங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் யூ கம்பேர்ட் குஜராத் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா எல்லாமே. when compared to per capita we are in the forefront. We actually per capita is 4.8. Tamil Nadu is per capita. Gujarat what you have posted is some 3 point something per capita. And socio-economic இது பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா Tamil Nadu is superior than when you compare to other states. Despite all shortcomings, the previous government have done all these things. ஆனால் வந்து தே as சார் சேட்டு வந்து தே ஆல்சோ கம்ப்ளைட் வித் த யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபண்டு வாங்குறதுக்குலாம் எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க போல் ப்ராமிஸை பண்ணியிருக்கோம் நீங்கள், பட் யூ ஆர் கிவன் ஏ பெட்டர் போல் ப்ராமிஸ்ன்னு சொல்லி தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரை நீங்கள் வந்துட்டு கரப்ஷன் ஃப்ரீங்கிறது மட்டும் தான் பேங்க் பண்ணுறீங்க வந்து நீங்கள் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேரண்டியாக எதுவுமே சொல்கிறது இல்லை. யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் நாங்கள் பண்ணுவோம் தான் சொல்கிறீங்க, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் சொல்கிறீங்க வந்து வெதர் யூ வில் இம்ப்ளிமெண்ட் ஆல் தோஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் எவ்வளோ டைம்குள்ளே டெலிவர் பண்ணுவீங்க? See sir, we are very clear in our approach. Whatever the Honorable Chief Minister has announced, definitely there will be a timeline which will be discussed with the Honorable Chief Minister. We will get back to you.
அந்த டிஸ்கஷன் இருக்கு. பட் தி சீஃப் மினிஸ்டர் himself will announce. சார் மினிஸ்டர் சார் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை சார் ஒரு சின்ன விஷயம் சார் சார் அது ரிலேட்டடான क्वेश्चन சார் என்னோட क्वेश्चन தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லலாம்